என் அன்பு நண்பனே, குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டால் அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 2-3 பேர்கள் யார் தெரியுமா? அம்மா, அப்பா, பிள்ளை. குடும்பமாக நீங்கள் எங்கிருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் உங்களிடத்தில் வருவார். குடும்பத்தை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்வது ஒரு ரட்சிப்புக்காக. நோவாவை தெரிஞ்சு கொண்டார், அது ஒரு குடும்பம். ஆதாமை தெரிஞ்சு கொண்டார் முதல், அது ஒரு குடும்பம். ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டார், அதுவும் ஒரு குடும்பம். அப்படி நிறைய பேரை தெரிஞ்சு கொண்டார். ஆனால் கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய குடும்பமாகிய ஜோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து, இப்படியான குடும்பத்தையும் தேவன் தெரிஞ்சு கொண்டார். ஏன் நான் இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணுறது, குடும்பமாக நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறன்றது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக தேவையான ஒன்று. நாங்கள் குடும்பமாக ஆராதித்து குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணாமல் சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்கள் குடும்பமாக வேதம் வாசிக்காமல் சர்ச்சில் போயிட்டு பிரசங்கத்தை கேட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏனென்றா குடும்பத்தில் ஒழுங்கில்லாமல் இருக்கிற நாங்கள் எப்படி சர்ச்சில் போய் ஒழுங்காக இருப்போம்? என் நண்பர்களே, முதலாவது நாங்கள் குடும்பத்தில் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, அதாவது நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்றது ஒரு குடும்பம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். 2-3 பேர்கள் நான் ஒருமனப்படுற இடத்துல நான் அந்த இடத்துல வருவேன்னு சொல்லி, நிச்சயமாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் எங்களோட குடும்பமாக இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் வருவார். நாங்கள் நம்புவோம். அதற்கு பிறகு நாங்கள் மற்றவர்களுக்காக சரி, சபைக்காக சரி, அநேகருக்காக சரி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சரியாக முதல் அஸ்திவாரத்தை போடணும். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அஸ்திவாரம், எங்களுடைய ஜெப அஸ்திவாரம், எங்களுடைய வேத வாசிக்கிறதான அஸ்திவாரம் எங்களுடைய குடும்பத்தில் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு நிருபங்களாக காணப்படலாம். ஆமென்.